திமுகவுக்கு டாட்டா காட்டிய கட்சிகள். தமிழக அரசியலில் தலைகீழாக மாறிய கூட்டணி கணக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னாடி தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை சந்திச்சுட்டு வருது. தேர்தலுக்கு முன்னாடி திமுக தலைமையிலான கூட்டணியில இடம்பெற்றிருந்த பல முக்கிய கட்சிகள் இப்போ ஒன்றன் பின் ஒன்றா கூட்டணியிலிருந்து விலகி புதிய அரசியல் பாதைய தேர்வு செஞ்சுட்டு வராங்க. இதனால மாநில அரசியல்ல கூட்டணி கணக்குகள் வேகமா மாறி வர்றதோட எதிர்கால அரசியல் நகர்வுகள் பத்தின எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. பல வருஷங்களா திமுக கூட இணைஞ்சு செயல்பட்டு வந்த கட்சிகளே இப்ப கூட்டணியில இருந்து விலகி வர்றது அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. குறிப்பா எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை முன்னிட்டு கட்சிகள் அவங்களோட கூட்டணி வியூகங்களை மறுபரிசீலனை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய கட்சிகள் எது, இன்னும் திமுக அணியில நீடிச்சுட்டு வரக்கூடிய கட்சிகள் எது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்போ திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரியான கட்சிகள் இப்போ அந்த கூட்டணியில இருந்து விலகி இருக்கு. இந்த 6 முக்கிய கட்சிகளோட வெளியேற்றம் திமுக கூட்டணியோட அரசியல் வலிமை அப்புறம் கூட்டணி சமன்பாட்டுல குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல முக்கிய கூட்டணி கட்சிகள் வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில இப்போ திமுக அணியில தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, தமிழர் தேசம் அப்புறம் எஸ்டிபிஐ இந்த மாதிரியான கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த கட்சிகள் கூட இணைஞ்சு திமுக தன்னோட அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை முன்னெடுத்துட்டு வருது. திமுக கூட்டணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் தமிழக அரசியல்ல புதிய கூட்டணி அமைப்புகளுக்கு வழிவகுத்திருக்கு. குறிப்பா உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அடுத்தடுத்த தேர்தல்களை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் புதிய கூட்டணி வியூகங்களை வகுத்துட்டு வருது. எதிர்காலத்துல மேலும் கூட்டணி மாற்றங்கள் ஏற்படுமா இல்லனா புதிய அரசியல் அணிகள் உருவாகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு.